பாடப்பொருள் பயன்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு கருவிகள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் பாடங்களில் எப்படி நம்ம ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிறிய குறிப்பு தான். இதில் கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா, முன்னுரை, பாடப்பொருள் பயன்பாட்டிற்கான செயற்கை கருவிகள், செயற்கை நுண்ணறிவு உச்சரிப்பு ஒலியங்கள் நூலகம், அதுக்கப்புறம் முடிவுரை. இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் பார்க்க போகிறோம். முன்னுரை அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பாடப்பொருளில் நம்ம தனிப்பட்ட விதமாகவும் கற்றுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஊடாடும் கற்றல், அதாவது குரூப் டிஸ்கஷனாகவும் இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நம்ம கையில் இன்டர்நெட் அப்படின்னு இருக்கும்போது நம்ம தனிப்பட்ட விதமாகவும் கற்றுக்கலாம். இல்லை ஒரு குரூப்போடு தான் உட்காந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா குரூப் ஃபார்ம் பண்ணியும் கற்றுக்கலாம். இதுக்கு என்ன இருக்குன்னா, செயற்கை நுண்ணறிவுகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாடப்பொருள் பயன்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு கருவிகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டுலிங்கோ ஆப் எல்லாருக்குமே தெரியும். அது தமிழ் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. தமிழ் இணையதளம் தமிழ் கற்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் அதில் அமையப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா, தமிழ் கியூப்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் லேர்னர்ஸ் ஆஃப் தமிழ் கியூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மெமரைஸ்னு ஒன்று இருக்குது. டேண்டம், அதாவது நம்மளை எப்படி அழகாக படித்து எந்த அளவுக்கு நம்ம முழுசாக முடிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் அதில் மெமரிஸ் பண்ணி நம்மளை டேண்டம் கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னா, கான் அகாடமி. அகாடமிஸ் நம்ம போய் எப்படி கற்றுக்குறோமோ அதே மாதிரி இந்த கான் அகாடமி அப்படிங்கிறது இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுற ஒரு எக்ஸாம்ஸ்க்கு பயன்படுத்தப்படுற ஒரு ஆப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குவிஸ்லெட். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நம்ம வினா விடை நிரல் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது என்னது குவிஸ்லெட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபோட்டோ மேத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு கணிதத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது தான் இந்த ஃபோட்டோ மேத் அப்படின்னு என்ன மேக்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, என்ன சமூக சொல்யூஷன் வேணுமோ அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். அடுத்தது என்னதுன்னா, அதே இது சாக்ரட்டிஸ். ஃபோட்டோ மேத்தில் என்னென்னா சாக்ரட்டிஸ் பை அப்படின்னா இதில் நிறைய சோசியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அப்புறம் எம்ஐஎம்ஐடி அப்படின்ற ஒரு பல முக்கிய தரப்புகள் இதில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, செயற்கை நுண்ணறிவுகளில் உச்சரிப்பு ஒலிமியம், அதாவது லாங்குவேஜ் லேப் அப்படின்னு சொல்கிறது. லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காங்க. தகவல் வழங்குவதற்காக ஒரு வலையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி உச்சரிக்கணும், எந்த மாதிரி உச்சரிப்பு இருக்கணும், வரி வடிவங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம போகிறது லாங்குவேஜ் லேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பயன்பாடு என்ன அப்படின்னா, இது மூலமாக நம்ம ஆராய்ச்சியில் முன் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேச்சு குறைபாடுகளை கண்டறிந்து அது நமக்கு நிறைய உதவி செய்யும். அதாவது நம்ம திருப்பி ஏதாவது ஒன்று நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், திருப்பி அதை கற்றுக்க முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி அது நமக்கு பேச்சு மூலமாக பயனளிக்கிறது. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இசை தயாரிக்கும் வழியாகவும் அமையப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ள கருவிகள் தான் இதெல்லாம். இப்படி தான் ஒரு சிஸ்டம், அப்புறம் ஒரு மைக்கு, அப்புறம் நம்ம பேசுகிறதுக்கான ஒரு மைக் செட்டப் இருக்கும், அப்புறம் ஸ்பீக்கர், அதை கேட்குறதுக்கானது இருக்கும். அதுக்கப்புறம் உபகரணங்கள் இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அளவீடு, பதிவு மற்றும் பகுப்பாய்வு. அதாவது ஒன்றை நம்ம அளவீடு செஞ்சு அதை நம்ம பகுப்பாய்வு பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்கோன்னா அதில் ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கும். அடுத்த முடிவுரை. இதில் நம்ம முழுசாக இதெல்லாம் பற்றி பார்த்தோம். பாடப்பொருள் பயன்பாட்டிற்கான செயற்கை கருவிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் செயற்கை நுண்ணறிவு கருவிகளோட உச்சரிப்பு ஒலிமயங்கள் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது மூலமாக நம்ம நிறைய பெனிஃபிட் தமிழில் படலாம் அப்படிங்கிறத இது மூலமாக கற்றுக்கிட்டோம். நன்றி.